அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதுமாய் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நம்மத்தில் வந்திருக்கிற அருமையான நம்முடைய அன்புக்குரிய போதகர் ரெவரண்ட் ஜான் வெஸ்லி ஐயா, அவர் எங்கள் அண்ணன். அவங்க பொழிச்சலூர் பகுதியில் பெரிய திருச்சபை வைத்திருக்கிறாங்க. இப்படி தகப்பன பெரிய விசேஷத்த வரம் பெற்ற ஒரு ஊழியக்காரர். அவர் முன்னாடி சாத்தான்லாம் இருந்துச்சுனாக்க ஓடிடும். அப்பேற்பட்ட அதிகாரமுடைய ஊழியக்காரர், அருமையான அன்பு போதகர். இங்கே படிக்கல, நைஜீரியாவில் போயிட்டு படிச்சுட்டு, ஆமாம், நல்ல ஒரு இசை அமைப்பாளர், நல்ல இசைக்கருவி வாசிக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடந்த நாட்களில் வரும் பொழுது நல்ல வாசிக்கிறவர். என்ன சென்னை பகுதியில் அநேக ஊழியக்காரர்களுக்கு அறிமுகப்படுத்தினவர் அவர். எப்படின்னா, பாஸ்டரா கிடையாது, மியூசிஷியனா என்னை கூப்பிட்டு போய் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. ரொம்ப எங்கள் குடும்பத்தோடு ரொம்ப நெருங்கின தொடர்புடைய ஒரு அன்பு போதகர், அருமையான ஜான் வெஸ்லி ஐயா அவர்களை நம்ம இப்போ வரவிருக்கிற எல்லா கரங்களை தட்டி ஆமாம் பிரைஸ் சொல்லார் அவங்க ஆண்டோட வார்த்தையை கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி வாருங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான நம்முடைய ஆயர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களாக எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர். நாங்கள் இசை வாசிக்கிறவர்களாக இணைந்தோம். ஆனால் இன்றைய ஊழியக்காரர்களாக ஒரே மேடையில் அமர்ந்திருக்கிறோம். அப்போது ஊழியம் செய்யலைன்றது இல்லை, அப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதை மட்டும் செஞ்சுட்டு இல்லை, நாங்கள் அப்போது மியூசிக்கை வாசிச்சுட்டு இருந்தோம் அநேக இடங்களில். அப்போது இந்த நாளிலே அருமையான பாஸ்டர் ஐயா, அவங்களுடைய குடும்பம், அருமையான அவங்களுடைய பாஸ்டர் அம்மா, அவங்க ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும். அவங்களுடைய அப்பா எனக்கு ரொம்ப நல்ல, என்னை அன்பாய் நேசிக்கக்கூடியவர், எங்கள் தாய் அவர்கள். ஸோ இந்த நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. என்னை அன்போடு சபைக்கு அழைத்த ஆயரை அவர்களுக்கும், சபை மூப்பர் அவர்களுக்கும், விசுவாசிகள், எக்ஸ்பெஷலி யூத்ஸ், என்ன யூத்தாக நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறீங்க பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. சோதர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமாம், முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூத் மாதிரி தான் தெரியும், ஆனால் பின்னாடி திரும்பினா தான் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அல்லேலூயா. ஏன்னா முடியல கொட்டி, ஆமாம், வயசு தாண்டி போய்கிட்டே இருக்குது. ஐயா சொன்னது மாதிரி எங்களுக்கு பொழிச்சலூரில் ஒரு கிராமத்தில் நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம், ஒரு 30 வருஷமாக அந்த இடத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 200க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் வராங்க. வருகிற 200 விசுவாசிகளும் ஒருத்தர் கிறிஸ்துவங்களாக கிடையாது, எல்லாம் பேய் பிடிச்சவங்க, பிசாசு பிடிச்சவங்க, இப்படிப்பட்ட வியாதியில் வந்து சுகமானவங்க தான். நாங்கள் ஒரு வேப்ப மரத்தடியில் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு 250-300 பேர் உட்காரக்கூடிய ஒரு திருச்சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 150 ரூபா கொடுத்து ஒரு ஸ்பீக்கர் போடுறதுக்கு அப்போ எங்ககிட்ட பைசா கிடையாது. ஆனால் இன்றைக்கு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஆடியோ சிஸ்டம் எடுக்கவும் ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. இதெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் கை தட்ட மாட்டீங்க. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை எனக்குன்னா அப்படியே கொடுத்துருவீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா கை தட்டணுமே. நீங்கள் தட்ட மாட்டீங்கன்னா அவர் தட்டுறார். நான் பார்த்தேன், எல்லாமே கையை தட்டி முடிச்சுட்டாங்க, எக்ஸ்ட்ரா நிறைய சவுண்டு வருதுன்னு யோசிச்சுன்னு இருக்கிறேன் நான். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நீங்கள் தட்ட மாட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் மட்டும் தட்டுங்க பாப்பா, ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி. அல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் பெரியவர். நான் ஐயா கிட்ட ஏற்கனவே டைம் கேட்டேன். நான் முடிக்கிற டைமுக்கு இப்போ என்கிட்ட கொடுத்துருக்குறீங்க. நாங்கள் ஏன் 12 மணி முடிச்சிடலாம், நான் யோசித்தேன் 11 மணி கொடுத்தா நான் போயிடலாம் அப்படின்னு. சரி, எப்படி நான் சீக்கிரத்தில் முடிச்சிடறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, என்னுடைய சின்ன சாட்சி மற்றும் என்னுடைய சிறிய செய்தியை நான் கொடுத்துட்டு முடிக்கலான்னு என்று நான் விரும்புகிறேன். நான் கிட்டத்தட்ட 2003 வருஷத்துல நான் ஒரு 10 பாடல்கள் எழுதினேன். யூடியூப்பில் கூட என்னுடைய பாடல் இருக்குது. இப்போ பாட டைம் இருக்காது. சரி, நான் கடைசியாக பாடினேன். ஒரு கவி பாட்டுங்களா? சரி, 2/4 ரிதம், இ மைனர், 2/4 ரிதம் செட் பண்ணி கொஞ்சம் டெம்போ கம்மி பண்ணி
மலைகள் விலகி போனாலும் பர்வதம் அசைந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதம் அசைந்து போனாலும் மாறாத கிருபை மாறாத இரக்கம் என்றும் விலகாது. மாறாத கிருபை மாறாத இரக்கம் என்றும் விலகாது. மலைகள் விலகி போனாலும் பர்வதம் அசைந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதம் அசைந்து போனாலும் உன்மேல் 1000 பேர் விழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது. உன்மேல் 1000 பேர் விழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது. சர்வ வல்லவர் நமது தேவன் ஜெயத்தை தந்திடுவார். சர்வ வல்லவர் நமது தேவன் ஜெயத்தை தந்திடுவார். மலைகள் விலகி போனாலும் பர்வதம் அசைந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதம் அசைந்து போனாலும். போதும், ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. அல்லேலூயா. 2003 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 பாடல்கள் எழுத தேவன் கிருபை செய்தார். அது அநேக பிரபலங்கள் பாடியிருக்காங்க. இந்த பாட்டை நான் பாடலை, இந்த வாய்ஸில் பாடினா ஒருத்தங்க கூட கேட்க மாட்டாங்க, அதனால் நான் பாடலை. நான் தான் 10 சாங்ஸ் எழுதினேன். ஹேமா ஜான், ரேஷ்மி, மனோ, வியாஸ்ன்றது பல பிரபலங்கள் அந்த பாடலை பாடினாங்க. அப்போவே நான் கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபா கொடுத்து அந்த சிடியை நான் பதிவு செஞ்சேன். ஃபாதர் பெர்க்மான்ஸ் போட்டதான அதே ஸ்டுடியோவில் மியூசிக் மைண்ட்ஸில் தான் நான் பண்ண அந்த ஆல்பத்தை என்னுடைய யூடியூப்பில் இருக்குது. ஐயா உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விடுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. என்னுடைய சிறு வயதிலிருந்தே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சிஎஸ்ஐ சபையில் வளர்ந்தவர்கள் தான். ஒரு கண்டிப்பான ஒரு ஃபேமிலி. எங்கள் அப்பா அப்பத்திலிருந்தே ரொம்ப கண்டிப்பானவர். கோவம் ஜாஸ்தி வரும் எங்கள் அப்பாவுக்கு. அப்போது சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு சின்ன பொடினா ஒரு ட்ரௌசர் போட்டுட்டு ஷர்ட் போட்டுட்டு தான் போயிட்டு ஆலயத்தில் உட்காருவோம். ஆலயத்திற்கு போவோம் வருவோம் ஒழிய இயேசுநாதர் யாருன்றது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. சபைக்கு போவோம் வருவோம், பாடலை பாடுவோம், எழுந்திருப்போம், உட்காருவோம், காணிக்கை போடுவோம், அவ்வளோதான். இதோட வந்துருமே ஒழிய இந்த பைபிள்னா என்னன்னு தெரியாது, இயேசுனா யாருன்னு தெரியாது, என்ன தெய்வத்தை கும்பிடுறோன்னு எனக்கு தெரியாது. ஏதோ போவோம், 4 பேர் 4 கோயிலுக்கு போகிற மாதிரி நாங்களும் போயிட்டு வருவோம். எங்கள் வீட்டில் எங்களுக்கு 2 ரூபா காணிக்கை போகிறதுக்கு எங்கள் அப்பா கொடுப்பாரு. வரும்போது அதை 2 ரூபாயை மாற்றிட்டு என்ன போகணும், 1 ரூபா வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த 1 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து, இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பெட்டி வச்சுருக்கிறீங்க. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பை அதை இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பை தான் எடுத்துகிட்டு வந்து விடுவாங்க. அப்போது இந்த மாதிரி பெட்டியில் போட்டால் டொக்குன்னு சவுண்டு கேட்கும். ஆனால் நாங்கள் என்ன போனோம், அந்த 1 ரூபாயை எடுத்து பை உள்ள போடுற மாதிரியே உள்ளே கை விட்டு அப்படியே எடுத்து பாக்கெட்டில் வச்சு, யாருக்கும் தெரியாது. என்னன்னா அப்போது ஆண்டவர் பற்றி அந்த சீரியஸ்னஸ் எனக்கு தெரியாது. அப்போது பைபிளும் படிக்க மாட்டேன், கிட்டத்தட்ட அப்படியே வளர்ந்துக்கிட்டே வந்தேன். என்னுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு என்னென்னா ஒரு ரொம்ப மரமண்டையாக இருந்தேன் நான். எனக்கு எதுவுமே மண்டைக்கு ஏறாது. நீங்கள் 10 வாட்டி சொல்லி கொடுத்தனா கூட எனக்கு மண்டைக்கே ஏறாது. அந்த மாதிரி ஒரு வடிகட்டின சாம்பாராக இருந்தேன் நான். ராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் தானே சொல்கிறேன் வடிகட்டின சாம்பார் அதுக்கு அல்லேலூயாவது சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வடிகட்டின சாம்பாராக இருந்தேன் நான் இருந்தேன் என் வாழ்க்கையில். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு படிக்க வைக்கணும், எங்கள் பையனை நல்லா இங்கிலீஷ் மீடியத்தில் படி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குடிசை வீட்டில் தான் இருந்தோம். அப்போ விளக்கு வச்சு தான் படிப்போம். காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் பொம்மை மாதிரி இருப்போம் நாங்கள். ஏன்னா கண்ணெல்லாம் போக, மூக்கெல்லாம் கருப்பு கருப்பாக போக இருக்கும். முகத்தை கழுவுனா அப்படி கருப்பாக தண்ணி ஓடும். அப்படிலாம் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா எங்களை படிக்க வச்சாங்க. ஆனால் எனக்கு படிக்கும்போது எனக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியாது. அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா 6வது கொண்டு போய் என்னை சேர்த்தாங்க. இங்கிலீஷ் மீடியம் தான். 6வது ஃபெயில் ஆகிட்டேன். எதுவுமே சேர்த்தவொடனே எந்த படிப்பு ஏறாத, 6வது ஃபெயில் ஆகிட்டேன்.
மறுபடியும் 6வது ஃபெயில் ஆயிட்டு எங்க போனோம்? பரவாயில்ல, வாலாஜி பார்த்து மக்கள் நல்லா தெளிவாகிறீங்க. அல்லேலூயா. சில இடத்துல போய் 6வது ஃபெயில் ஆயிட்டு எங்க போன்னு கேட்டால் 7வது எண்ணிடும். அல்லேலூயா. ஆனா நீங்க பரவாயில்ல, வெரி குட். டீச்சர் யாராவது இருக்கிறீங்களா இங்க? முன்னாடி உட்காந்துருக்கியாம்மா? பாஸ்டர் அம்மாவும் டீச்சர் தான். அல்லேலூயா, சோதரம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6வது ஃபெயில் ஆயிட்டு மறுபடியும் 6வது. ஸோ ஒரு வருஷம் தான் ஃபெயில் பண்ணுவாங்க. ஆகல மறுபடியும் இன்னொரு வருஷம், அடுத்த வருஷம் 7வது போன உடனே மறுபடியும் 7வது ஃபெயில் ஆயிட்டு, மறுபடியும் 7வது ஃபெயில் ஆயிட்டு மறுபடியும் எங்க போனா? உங்களை பத்தி நம்பிக்கை இருக்கு எனக்கு. மறுபடியும் எங்க போனோம்? 7வது தான் போனோம். மறுபடியும் 7வது பாஸ் பண்ணி எங்க போறேன்? 8வது போறேன். 8வது போன உடனே ஆண்டவர் கிருபையில, அல்லேலூயா, 8வது சில பேர் சொல்லல. ஏன் சொல்லுங்க? 6 7 ஃபெயில் ஆயிட்ட, எங்க 8 பாஸ் பண்ணி போற என்ன பண்றீங்க அப்படின்னு முடிச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. சரி, 8வது ஃபெயில் ஆயிட்டேன். ஆமா, 8வது ஃபெயில் ஆயிட்டு மறுபடியும் எங்க போறேன் சொல்லுங்கம்மா? வாலிபத்து கூட்டத்துக்கு தானே என்ன அழிச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா, சோதரம். நான் என் கதையெல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் மெசேஜ் கேளுங்க. ஆமென். சரி, என்ன பார்த்தீங்கன்னா 8வது ஃபெயில் ஆயிட்டு மறுபடியும் எங்க போறேன்? 8வது போறேன். மறுபடியும் 8வது பாஸ் பண்ணிட்டு 9வது போன உடனே அப்பெல்லாம் கவர்மெண்ட்ல ஒரு ஆர்டர் இருந்தது. நல்லா கவனிங்க. அப்பெல்லாம் கவர்மெண்ட்ல ஒரு ஆர்டர் இருந்தது. என்னன்னா 9வது யாரையா ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் இருந்தது. அதனால எங்களுக்கு தைரியம், சுத்தமா படிக்கல. 9வது பார்த்தீங்கன்னா சும்மா ஜாலியா சுத்துவோம். அங்கேயும் அங்கே செவரிகிரி குதிக்கிறது, வாஜார் வரலன்னா கட்டு அடிச்சுட்டு போயிடுறது, இஷ்டத்துக்கு பொம்பளை பசங்களை கிண்டல் பண்றது. அது இந்த ஒரு செடி ஒன்று இருக்கு பார்த்துக்கிறீங்களா, துணியில போட்டா என்ன பண்ணா ஓட்டிங்க. இதெல்லாம் ஒரு 10 எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறது. இந்த பொம்பளை பசங்க போகும்போதெல்லாம் அது முடியல என்ன பண்ணிடுது, எடுத்து அடிச்சு விட்டுருது. அது பாட்டுன்னு போய் திரிஞ்சுன்னு வரும். நாங்களாம் அதை பார்த்து சிரிக்கிறது. இப்படிப்பட்ட சேஷ்டிங்கெல்லாம் அப்போ பயங்கரமா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இல்லை, எப்போங்க? அப்போ வாலிப பிராயத்தை 9th படிக்கும் போது யார் வீட்டுலன்னா கல்லை தூக்கி அடிக்கிறது, யார் வீட்டுல நாய் என்ன பார்த்தீங்கன்னா வாழை கட்டி விட்டுறது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு சேஷ்டிங்க. எங்க வீட்டில் லீவு விட்டுட்டாங்கனாலும் எங்க அப்பா அம்மாவுக்கு வயிற்றுல தண்ணி இருக்காது. ஐயோ லீவ் விட்டுட்டாங்க, இவன் என்ன கோஷ்டம் பண்ண போறானுங்களோ தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யார் தலையில கல்லை தூக்கி அடிச்சிடுறது, ஏதாவது ஒரு வேலை பண்ணி பயங்கர சேட்டையா இருக்கும். எங்க வீட்டில் நான் ஒரே பையன், எனக்கு என் கூட பிறந்த 2 தங்கச்சிங்க. அப்படியே ஆப்போசிட் எனக்கு அவங்க 2 பேரும். ஸோ ஒரு பையன்றதுனால எனக்கு நல்லா எங்கள் அம்மா செல்லம், எங்கள் அப்பா செல்லம். எங்கள் அப்பா எது கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு. எல்லாம் அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பாட்டா ஷூ தான். எது கேட்டாலும், ஒரு பென்சில் கேட்டோம் பென்சில் டப்பாவே வாங்கி வந்து கொடுத்துருவாரு. ஆனால் படிப்பு ஏறாது. 9வது வரைக்கும் ஃபெயில். அப்போ மறுபடியும் 9வது பாஸ் பண்ணி எங்கே போகிறேன்? எங்கம்மா? 8வதா? 10வது போகிறேன். அல்லேலூயா. 10வது போன உடனே ஒரு மிஸ்ஸை சந்திக்கிறேன். மேரி, சிஸ்டர் மேரின்னு சொல்லிட்டு மிஸ், அவங்க மேரின்னு சொல்லிட்டு அவங்க நாகர்கோயில். அவங்க ஒரு முறை ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது நான் அந்த வழியாக போகிறேன். போகும்போது வெஸ்லி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஐயோ ஏற்கனவே எல்லாரையும் போட்டு அடிக்கும், எது கூப்பிடுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சிட்டு போகிறோம். எனக்கு பின்னாடி இருக்கிற என்னுடைய ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க. யார்? டிசைபிள்ஸ். மாமா மச்சான்னு கூப்பிடுற டிசைபிள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நின்று பார்க்குறாங்க. மச்சான்னு தெரியல, மேக்ஸ் டீச்சர் வர கூப்பிடுது, உங்கள் அது அவ்வளோதான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தேன். கூப்பிட்ட உடனே சொன்னாங்க, வெஸ்லி தலை வலிக்குது, ஒரு மாத்திரை ஒன்று வாங்கினுவானா. எதுக்கு என்ன சொன்னாங்க சொல்லுங்க? டீச்சருக்கு தான் தெரியும். எதுக்கு எங்களை சொன்னீங்க சொல்லுங்க? இந்த படிக்காத்து விஐபி சீட்ல உட்கார்றது, இவங்களே தான் என்ன பண்ணுவாங்கன்னா மாத்திரை வாங்கின்னு வர்றது, தண்ணி எடுத்துன்னு வர்றது, இந்த அட்டண்டன்ஸ் எடுத்து போய் கொடுக்கறது, நாங்க கொம்பு வச்சுன்னு வர்றது, 10 பேர் காவல் வைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பேறாத ஆட்களை தான் விடுவாங்க. அப்போ எனக்கு மண்டையில் அதுதான் ஓடிச்சு. ஓஹோ, நம்ம படிக்காததுனால என்ன பண்ணிட்டாங்க, இப்போ மாத்திரை வாங்கின்னு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிறிஸ்டியன் மிஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ணிட்டேன், மாத்திரைலாம் போடாதீங்க மிஸ், ப்ரேயர் பண்ணுங்கன்னா ஆயிடும். சரி, நான் அப்பவே ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, நீங்க அல்லேலூயா ஆமேன் சொன்னீங்கன்னா தான் நான் பிரசங்கத்தை கரெக்டாக போயிட்டே இருப்பேன். ஆமேன். நீங்க நின்னீங்கன்னா நானும் நின்றுடுவேன். ஆமேன். ரைட். ஆகியனால பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்துவ மிஸ்ஸாக இருக்கிறதுனால அவங்க கிட்ட என்ன சொல்லிட்டேன், மாத்திரை போடாதீங்க, ப்ரேயர் பண்ணுங்க சரியாயிடுன்னு சொல்லிட்டு. மிஸ் இருந்தாலும் அவங்க கேட்ட போட மாட்டாங்க பாருங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் ப்ரேயர் பண்றது இருக்கட்டும், நீ போயிட்டு என்ன பண்ண, மாத்திரை வாங்கிட்டு வா அப்படின்னா. சரி, மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். மறுநாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க மாத்திரை போட்டாங்களோ இல்லையோ நான் எனக்கு தெரியாது, தலைவலி சரியாயிட்டு இருக்கு. அன்னைக்கு சிக்கனவன் தான் அவங்க கிட்ட. அல்லேலூயா. பின்னாடி விஐபி சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்த எண்ணெயை கூட்டின்னு போயிட்டு முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க, இந்த பாப்பா மாதிரி. அல்லேலூயா.
எனக்கு 6வதுல இருந்து 10வது படிக்கிற வரைக்கும் வாய்ப்பாடே தெரியாது. என்னது உண்மையா? எனக்கு 6வது படிக்கிறதுல இருந்து 10வது படிக்கிற வரைக்கும் வாய்ப்பாடு. இப்ப பிள்ளைங்களுக்கு வாய்ப்பாடு என்னன்னு சொன்னா தெரியாது. டேபிள்ஸ் பாத்தீங்களா, டேபிள்ஸ் சொன்னா தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ டேபிள்ஸே எனக்கு தெரியாது. என்னையும் கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. நானா செக்யூரிட்டி மாரி உட்காந்துக்கிறேன் முன்னாடி. இப்படி அப்படின்னு தெரியுமா, பின்னாடி இருந்து குரல் கேக்குது, மச்சான் வைக்க மாட்டினா உட்காந்துக்க அங்கேயோ அப்படி. எனக்கு அது அப்படி காஸ் டீட்டா சைன் டீட்டா அந்த டீட்டா இந்த டீட்டா பீட்டான்றாங்க. ஒன்னும் என்ன பண்ணல, ஒன்னும் தெரியும். எனக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சா தானே. 2ஆம் வாய்ப்பாடு 2 4 சார்ன்னு கேட்கறாங்க. ஆனா என்ன தெரியல. ஐயோ அப்படியே திருன்னு மூச்சு இருந்தவொன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆகினால் என்னை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நீ இனிமேல் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போகக்கூடாது, நீ எங்க வரணும், நேராக ஆஃபீஸ் ரூமுக்கு புக்கை எடுத்துட்டு வான்னு சொல்லிவிட்டு என்னை கொம்பு எடுத்து டேபிள் மேலே வச்சுக்கிட்டு அவங்க சாப்பாட்டு டைமை குறைச்சி எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் வந்தது. ஆண்டவர் கிருபையில 10ஆம் வகுப்பு என்னோடு கூட விசுவாசிக்கிறவங்க எல்லாம், ஐயா பாத்தீங்களா அவங்க முகத்தெல்லாம்? சில பேர் முகத்தெல்லாம் பாத்தீங்களா? நீங்க பார்க்கல. சில பேர் சந்தேகத்தோட கையை தட்டுறீங்க, சில பேர் சந்தேகத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. கை தட்ட என்ன தான் நடந்துச்சு நம்ம பார்க்கலாம். நம்ம தான் பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்கறது நம்ம அழகா பார்ப்போம். அல்லேலூயா. உண்மையதான் சொல்றேன், என்னதான் நடக்குது பார்ப்போம். அப்படி என்னது உண்மையா நீங்க என் மேல நம்பிக்கை வச்சுக்கிறவங்க, பாஸ் பண்ணலன்ற மட்டும் கை தூக்குங்க. ஒரே ஒரு தம்பி கை தூக்குறான். 6ல இருந்து 9 வரைக்கும் தேரல, வாய்ப்பாடே தெரியாது உனக்கு. நீ எங்க 10வது பாஸ் பண்ணிருப்ப கன்ஃபார்ம் என்ன பண்ணிட்டான். நீங்கெல்லாம் என் மேல வச்சிருக்கிற இறக்கம் என்ன பிரசங்கியாரா பாக்குறதுனால, அல்லேலூயா, பிரசங்கியாரா நீங்க என்ன பாக்குறதுனால இவரை நம்ம டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நீங்களா என்ன பண்றீங்க, பாவம் பரதாவம் பார்த்து என்ன பாஸ் பண்ணிட்டேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் கிருபையினால, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் கிருபையினால. எதுக்குனாலன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. ஃபெயில் ஆயிட்டேன் 2 சப்ஜெக்ட்ல. இப்போ நம்ம ஐயாங்கெல்லாம் யோசிக்கிறான், இவனுக்கு கை தட்டு வேஸ்டா போச்சு. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, என் கூட 6வது படிச்சான் பாருங்க, பொண்ணும் பையனும் எல்லாம் காலேஜ் படிச்சுட்டு வரோம். நான் அப்பதான் நான் 10th ஃபெயில் ஆயிட்டு மறுபடியும் 2 சப்ஜெக்ட் மேக்ஸும் சயின்ஸும் போயிடுச்சு. அதான் வாய்ப்பாடு தெரியாது, மேக்ஸ் எங்கிருந்து பாஸ் ஆகிருப்பேன். மறுபடியும் டியூட்டோரியல் போயிட்டு நான் சொல்லிட்டேன் எங்கள் அம்மா கிட்டேம்மா, இதோட என் கதையை நான் முடிச்சுக்கிறேன், நான் என்ன வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி. உடனே எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, எப்பா உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துறேன்ப்பா. யாரை கேட்டு ஒப்பு கொடுத்தேன்னு கேட்டேன். உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துறேன், யாரை கேட்டு ஒப்பு கொடுத்தீங்க? நீ சின்னதுலேயே ஒப்பு கொடுத்துருவேன், நான் வரணுமா? ஆள முடியாது. எப்பப்பா தயவுசெய்து படிச்சுட்டு வந்துருப்பா, அம்மா சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்ன பண்ணாங்க, மறுபடியும் 10வது எழுத பண்ணாங்க. 2 சப்ஜெக்ட் அழகா 2 சப்ஜெக்ட் எழுதி என்ன பண்ணிட்டேன். இது கூட வாங்க அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. நம்ம இன்னும் கூட நம்பிக்கை வரல என் மேல உங்களுக்கு. அல்லேலூயா. இன்னும் கூட அந்த வாலிபர்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல. அல்லேலூயா. ஐயா நீங்களே அது கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க ஐயா. பாஸ் பண்ணிருக்க மாட்டேனா? ஐயா கை கொடுங்கய்யா. அல்லேலூயா. அங்கிருந்து கை கொடுங்க. ஆமென். 2 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிட்டேன். ஐயா கை தட்டுங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் பாஸ் பண்ணியிருப்பேன்னு கடைசி வரைக்கும் ஒரு நம்பிக்கை என் மேல வச்சாரு பாருங்க. ஆமென். அந்த 2 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணி மறுபடியும் எங்க அம்மா கூட்டிட்டு போய் விடுறாங்க, 11th ஸ்டாண்டர்ட் கூட்டிட்டு போய் விடுறாங்க. எல்லாமே என்னை திரும்பி பார்க்குறோம். காரணம் என்ன தெரியுங்களா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எல்லாம் என்ன பண்றானுங்க, திரும்பி பார்க்கறானுங்க. எதுக்கு திரும்பி பார்க்கறாங்களே தெரியல. ஏதோ சித்தப்பா பெரியப்பா வந்து உட்காந்து அந்த +1 சேர்ந்துக்கிறான்னு என்ன பார்க்கறாங்க. அல்லேலூயா. இதுல பாத்தீங்கன்னா மீசிங்கமா இருப்பான். நான் பாத்துருக்கேன், என்னோட லைசன்ஸ் பழைய லைசன்ஸ். இதுக்கும் இப்ப இருக்கிற ஃபேஸ்க்கும் சம்பந்தமே இருக்கும். அப்ப பார்த்தா பயங்கர மீசியோட என்ன பண்ணுவேன். அப்போ போயிட்டு +1 உட்காந்துடும் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஒருத்தவனும் என் பக்கத்தில் உட்கார மாட்டேன்றான். ஏதோ வயசானவர் வந்து உட்காந்துங்கிற மாதிரி என்னை பார்க்குறான். அவங்கள மாதிரி கொஞ்சம் வாலிப மாதிரி கொஞ்சம் இது பண்ணிட்டு அப்படி அவங்கள மாதிரியே மாறிட்டு
அப்படி +1 ஃபெயில் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் தூக்கி எங்கே போட்டாங்க? +2. இப்போவாவது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதான்னு பார்ப்போம். கடைசியாக நான் இப்போ மெசேஜுக்கு போக போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் +2 பாஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஐயா விவரமான ஜனங்க ஐயா. அல்லேலூயா. இப்பயாவது சொல்லுங்க, நான் பாஸ் பண்ணிருக்க மாட்டேன். சரி, உங்ககிட்ட ஏன் நான் மல்லு கொடுக்கணும்? +2 ஃபெயில் ஆகிட்டு என்ன பண்ணிட்டேன்? அதோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் நான். ராமேன் சொல்லுங்களேன். கேட்டேன், எங்கள் அம்மாவை கேட்டேன், ஏம்மா என்னை இவ்வளோ தொல்லை கொடுக்குறீங்க? நான் தான் படிக்கலைன்ட்டேன், என்னை ஏன் இவ்வளோ மல்லு கொடுக்குறீங்க? நான் படிக்கல அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுங்களா? இல்லைப்பா, எதுக்கு உன்னை ஒரு +2 வரைக்கும் ஒரு படிக்க சொன்னேன்னா, நாளைக்கு எங்கேயாவது போய் ஒரு பொண்ணு கேட்டால் கூட மாப்பிள்ளை 10 வருஷம் ஃபெயிலுன்னு சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க? யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கப்பா. அதனால மாப்பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் +2வாவது படிச்சுக்கிறாருன்னு சொன்னாவது என்ன பண்ணுவாங்க? ஒரு +2 தரத்துக்காக ஒரு பொண்ணு கொடுப்பாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. பொண்ணு கொடுப்பான்னு சொன்னாங்க பாருங்க. அதோட என்ன பண்ணிட்டேன்? +2வோட முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதோடு நிப்பாட்டிட்டேன். நான் BA படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் போடுறேன் 2003வது வருஷத்தில் தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில். ஃபெயில் ஆனவங்களுக்குலாம் அதுதான். அப்போது தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் போட்ட பாருங்க. 2003வது வருஷத்தில் எனக்கு ஒரு பாஸ்டர் ஒருத்தர் அறிமுகமாகிறார். அவர் சொல்கிறாரு, பாஸ்போர்ட் இருக்கா தம்பின்னு கேட்குறாரு. பாஸ்போர்ட்லாம் என்னன்னு தெரியாதுங்க எனக்கு. ஃப்ளைட்டாவது பார்த்துருக்கிறா? ஃப்ளைட்டு எல்லாம் ஃப்ளைட்டுன்னு தெரியும், ஏன்னா எங்கள் வீட்டு மேலே தான் ஃப்ளைட்டை இறங்கும். அப்போ ஃப்ளைட்டு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். சரி, நீ பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. ஒரு அங்கிள் ஒருத்தர், நம்ம எலும்பி பிரகாசி ஊழியத்தில் ஊழியம் செய்கிற நேசமணி அங்கிள். அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன்லாம் ஃபில்அப் பண்ணி எனக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தாரு. அப்போது 2003வது வருஷம் இன்னொரு அங்கிள் என்ன பண்ணுறாரு, என்னை கூப்பிட்டு, நீ 3 மாதம் சிங்கப்பூர் தேசத்தில் போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு வான்னார். அல்லேலூயா. 2003வது வருஷத்தில் இங்கேருந்து IC555 இந்தியன் ஏர்லைன்ஸில் இங்கேருந்து சிங்கப்பூர் பறந்து போகிறேன். ராமேன் சொல்லுங்களேன். அங்கே போயிட்டு 3 மாதம் தொடர்ந்து ஊழியம், அதுக்கப்புறம் 1 மாதம் ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. ஆமாம், ஃபெயில் ஆனதுக்கெல்லாம் எவ்வளோ சிரிப்பு. நான் ஃபெயில் ஆனதுக்கு சிரிப்பு, கை தட்டினீங்க. சிங்கப்பூர் போனதுக்கு ஒரு ஜன கை தட்டினீங்களா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கம்மா. சிங்கப்பூர் போயிட்டு படிச்சுட்டு போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்தேன். மறுபடியும் அதுக்கு முன்னாடி வைவாம்லாம் படித்து முடித்தேன். மறுபடியும் போயிட்டு வந்த ஒரு 1 இயர் கேப்பில் ஐயா நாட்டு பேரை தப்பாக சொல்லிட்டாங்க. நார்வே போனேன். நைஜீரியா கிடையாது. எந்த ஊர்? நார்வே தேசம். நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு. அது கிட்டத்தட்ட -22 கிட்ட அது ஐஸில் இருக்கும், உறைஞ்சி போயிடும் எல்லாமே. அந்த நார்வேயை பற்றி நீங்கள் போயிட்டு படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப அருமையான சுத்தமான நாடு. அந்த தேசத்தில் 1 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. அந்த 1 வருஷத்தில் கிட்டத்தட்ட 300 பேர் என் கூட படித்தாங்க. அதில் இந்தியன் ஸ்டூடெண்ட்டில் அந்த ஹோல் காலேஜில் 100% அட்டண்டன்ஸ், 100% மார்க். அந்த ஸ்கூலுக்கே லீட்ரு, ப்ரீச்சரு, மற்றபடி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெம்பரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு இந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க இதில் நான் ஒரு மெம்பரு. இது எல்லா 300 பேர் மத்தியில் அந்த பைபிள் காலேஜ்லேயே ஆண்டவர் என்னை டாப்பாக கொண்டு வந்தார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? உலக படிப்பில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், அதை பற்றிலாம் நான் கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதை விட மேலான படிப்பு எது தெரியுங்களா? இந்த வேதம் தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வேதத்தை ஏந்தி படிச்ச எந்த மனுஷனையும் ஆண்டவர் கீழே தரை குறைவாக ஆண்டவர் தள்ளினதே கிடையாது. ஆமேன். எனக்கு ஆண்டவர் கிருபையில 3-4 பாஸ்போர்ட் வச்சிருக்கிறேன். நான் எந்தெந்த ஃப்ளைட்ல பறக்கணும்னு ஆசைப்பட்டேன், எல்லா ஃப்ளைட்லயும் ஆண்டவர் என்னை பறக்க வச்சு என் ஆண்டவர் என்னை அழகு பார்த்த ஆண்டவர். அல்லேலூயா. பிரிட்டிஷ் ஏர்வேஸ், லுஃப்தான்சா, ஏர் இந்தியா, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், மலேசியன் ஏர்லைன்ஸ், எல்லா ஏர்லைன்ஸுக்கும் நல்லா கொரட்டு விட்டு தூங்க சாப்பிட்டுட்டு. அல்லேலூயா. அப்போ அதில் பறக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், 12 வரைக்கும் நான் ஃபெயில் ஆன ஒரு மனுஷன். ஆனால் உம்முடைய சமூகத்தில் நான் உண்மையாக இருந்ததுனால நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவாதபடிக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்ல மாட்டேன்றீங்களே? நல்லா ஜீவனோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை பிடிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவா. வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். அல்லேலூயா.
டூப்ளிகேட் ஒளிலாம் கிடையாது, பேட்டரி காலியான காலியா நின்னு போடுற ஒளி கிடையாது. ஒரு மனுஷன் கெட்டு போயிடுறானா தைரியமா துணிகரமா ஒரு மனுஷனை தொட்டு அந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க வைக்கிற ஒரு மெய்யான ஒளி நீங்களும் நானும் ஆராதிக்கிற என் ஆண்டவருடைய ஒளி தான். அல்லேலூயா. அவர் தான் சொன்னாரு, நான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். சரி, நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவேன், நீங்க தாங்க மாட்டீங்க. அல்லேலூயா. எப்போ டம் கட்டுறாங்கன்னு சொல்லுங்க ஐயா, முடிச்சிடுறேன். கட்டிட்டாங்களா? அப்ப முடிச்சிடலாமா? சோத்திரம். அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம், என்னாகமும் 13ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. கொஞ்சம் ஷார்ப். ஆண்டவர் மோசேயின் மூலமாக கானான் தேசத்தை, நல்லா கவனிங்க, நான் கொஞ்சம் ஷார்ட்டா ஸ்டோரியாவே சொல்லிட்டு போயிடுறேன், என்ன வாசின டைம் ஆகும். நான் சொல்ற வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்க. ஐயா போதும் ஐயா. அப்போ என்னன்னா, மோசே சிலரை கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி என்ன பண்றாரு, சிலரை அனுப்புகிறார். அல்லேலூயா. அதுல லிஸ்ட்லாம் நீங்க என்ன பண்ண 13 ஸ்டார்டிங், அந்த 2வது வருஷம் ஸ்டார்டிங் ஆகும்போதே உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் இவங்க இவங்க இவங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அனுப்பும்போது சிலர் போறாங்க. காலேபும் சேர்ந்து போகிறார். அல்லேலூயா. யாரு? காலேபும் அதோடு கூட சேர்ந்து போகிறார். போகும்பொழுது அந்த 18வது வசனத்திலிருந்து நீங்க பாருங்க, 17வது வசனத்திலிருந்து யாராவது வாசிங்க சீக்கிரம். அவர்களை மோசே தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ என்று சரி, இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு, இப்படிலாம் இருக்குதான்னு சொல்லி என்ன பண்ணுங்க, வேவு பார்க்கும்படியாக ஜனங்களை அனுப்புகிறான். அல்லேலூயா. இதுல போறாங்க பாருங்க, எல்லாம் சேர்ந்து போகும்பொழுது இந்த 21வது வசனம், அல்லேலூயா. போனாங்க. இப்ப மறுபடியும் என்ன பண்றாங்க, போயிட்டு சரி திருப்பி வராங்க. திருப்பி வரும்போது அவங்க போன அந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் என்றது சொல்லி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண விரும்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல அந்த 20வது வசனத்துல இது அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமா இருந்தது. அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட காலமா இருந்தது? இவங்க போயிட்டு வேவு பார்க்கிற அந்த டைம் வந்து எப்படிப்பட்ட டைமா இருந்ததா? முதற் பழம் காய்க்கின்ற ஒரு காலமாயிருந்தது. ஏன் இப்படிப்பட்ட காலத்தில் இவங்க போறாங்க அப்படின்னா, அந்த அந்த சீசன்ல அவங்க போயிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைம் அது. எப்படி? ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைம். ஏன்னா காவல் காக்கிறவர்கள் அதிகமா இருப்பாங்க. சிறுநரிகள் குழிநரிகள் வந்து அந்த தோட்டத்தை சேதப்படுத்தாதபடிக்கு, பழங்களை நாஸ்தி பண்ணிடாதபடிக்கு, அதை சேதப்படுத்தாதபடிக்கு காவல் காக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப பலத்த பாதுகாப்போடு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் அந்த தேசத்தை வேவு பார்க்கிறது என்ன பண்றாங்க, இவங்க போறாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது என்னத்தை எடுத்துட்டு வராங்களாம்? மிகப்பெரிய ஒரு திராட்சை கொலையை. சும்மா எத்தனை பேர் ஒருத்தர் பையில போட்டுட்டு வர்றது கிடையாது. என்ன பண்றாங்க? 2 பேர் சுமந்து கொண்டு வரத்தக்கதான ஒரு பெரிய திராட்சை கொலையை கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த முதற் பழம் காய்க்கின்ற அந்த நாள் முதற்கொண்டு அது பழுத்து அறுக்கின்ற காலம் வரைக்கும் தன்னுடைய எதிராளியினுடைய தேசத்துல அவங்க என்ன பண்றாங்க? தங்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எப்பேற்பட்ட எதிராளிகளுடைய கூட்டத்தில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் பிசாசினுடைய கண்களுக்கு மறைவாய் வாழக்கூடிய ஒரு பாதுகாப்பை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா.
நம்ம அருமையான தம்பி இந்த எச்சரிப்பின் செய்தி ஒன்று கொடுத்தீங்க இல்லையா, அதை கொடுத்தாங்க. இவைகள் எல்லாம் நம்மை சுற்றி என்ன பண்ணுது இருக்கு. மொபைல் போன் இருக்கு, எல்லா வாய்ப்புகளும் நமக்கு இருக்கு. ஆனா எதுலயும் நம்ம சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்ம இத்தனை மாதங்கள், இந்த ஒரு வருஷம் முழுவதும் கர்த்தர் உன்னை இந்த வாலிப வயசு வரைக்கும் கர்த்தர் உன்னை பாதுகாத்து வந்தது. அது தேவ கிருபை மட்டும்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது தேவ கிருபை மட்டும்தான். இன்றைக்கு ஒரு 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இவங்க பார்த்துட்டு வந்தாங்க. வந்த சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்ன விஷயத்தை சொல்றாங்க, தாம் பார்த்த விஷயத்தை அப்படியே சொல்லாம மாத்தி சொல்றாங்க மோசே கிட்ட. திரும்பி வந்து ரிசல்ட் சொன்னல, எப்படிலாம் பார்த்தாங்க, என்னெல்லாம் அங்க இருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்த்ததை சொல்றாங்க. அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. சாரி, 28 வாசிங்க ஐயா. ஆனாலும் கண்டோம். சரிங்கம்மா, 32 வாசிங்க. எனக்கு டைம் இல்லாத சீக்கிரம் போறேன். 32. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். அல்லேலூயா. அடுத்தது மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராட்சத பிரிவையான ஹல்லேலூயா. நாங்கள் அங்கே யாரை பார்க்கிறோம் சொன்னாங்க? முதல்ல எடுத்ததும் அங்கு ஏனாக்கின் குமாரர்களை கண்டோம். யார் இந்த ஏனாக்கின் குமாரர்கள்? ராட்சதர்கள். இந்த ஏனாக்கினுடைய குமாரர்களுடைய வழியிலே வந்தவர் தான் ராட்சதனாகிய பெலிஸ்தனாகிய யாரு? கோலியாத். அல்லேலூயா. சோ இவர்கள் ஒரு கூட்டமாக இஸ்ரவேல் மக்களை தாக்கக்கூடியவர்கள், சண்டை பண்ணக்கூடியவர்கள், முறியடிக்கக்கூடியவர்கள். இப்போ இவர்கள்லாம் ராட்சத பிரிவர்களா? இவங்களெல்லாம் நாங்க பார்த்தோம். அவங்க பார்வைக்கு நாங்க எப்படி இருந்தோம்? வெட்டு கிளிகளை போல இருந்தோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நமக்குள்ளே பலன் இருக்கிறது என்று சொல்லி எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பலன் இல்லையா? நானே 12 வரைக்கும் ஜெயிச்சு தூக்கி தாண்டி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க வர மாட்டீங்களா? ஆமென். எத்தனை பேருக்குள்ள ஜெயித்து தாண்டி வரக்கூடிய பலன் எனக்குள்ள இருக்கு நீங்க இப்ப விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா. எந்த சூழ்நிலையும், எப்பேற்பட்ட சிக்கல்ல நீங்க அகப்பட்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தட்டி தூக்கிட்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர்கிட்ட சொல்லாம நீங்க ஒரு விஷயத்தை செய்றீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஆபத்தா மாறிடுது. அவர்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்க போட்டுருங்க, ஆண்டவரே இதை நான் செய்யலாமா வேண்டாமா நீங்க கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு புதிய வழிகளை ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஏனாக்கின் குமாரர்களை கண்டோம், ராட்சதர்களை கண்டோம் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜனங்களுக்குள்ளே என்ன செய்தியை பரப்ப செஞ்சாங்களா? சொல்லுங்க, என்ன செய்தி? துர்ச்செய்தியை பரப்பினாங்க. ஆனா பார்த்தது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு. அல்லேலூயா. பார்த்தது ஒன்று, இவங்க சொல்றது ஒன்று. நம்ம துர்ச்செய்தியை பரப்புறதுக்காக நம்ம அழைக்கப்படல. ஆஸ் a youngsters, வாலிப பிள்ளைகள் ஈஸியா நீங்க ஒரு நற்செய்தியை சொல்லலாம். பெரியவர்களை விட ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு 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 ஈஸியா ஒரு பொண்ணு, ஈஸியா ஒரு பையன் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஈஸியா என்ன பண்ணிடலாம்? பிடிச்சிடலாம். நீங்க வாலிப பிள்ளைங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? ஈஸியா என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கிடுவீங்க. ஆனா இதே ஒரு பெரியவங்க ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்குறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு, நான் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் டைம் எடுக்கும். ஆனா நீங்க 2 நாள் போத நீங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்களே. அப்போ
இந்த வாலிப நாட்கள்ல தேவன் நம்மை அழைத்தது துர்ச்செய்தி, கெட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு பரப்புறதுக்கு கிடையாது. நம்ம நல்ல செய்தி என்றால் தேவனுடைய சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை பரப்புவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கிட்டத்தட்ட ஒரு 8th 9th படிக்கிறதுல இருந்து பாத்தீங்கன்னா ரோட்ல, இந்த மாதிரி ஒரு தெரு ரோட்ல எங்க அப்பா எங்களை கூட்டின்னு போயிட்டு கழுத்துல பேண்டு மாட்டி நிக்க வச்சிருவார். வெயில் அடின்னு அடிப்பான் பேண்ட். எனக்கா போற வரவங்க என் மேல பருதம் பார்த்து, குழந்தை பாவம் கழுத்துல பேண்டை மாட்டின்னு அடிச்சுன்னு எடுக்குதுன்னு சொல்லிட்டு பன்னீர் சோடா, பன்னு, வேர்கடலை மிட்டாய் இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுவாங்க, வாங்கி கொடுப்பாங்க. அடினா சாதாரணமா அடிக்க மாட்டேன், என்னுடைய பேண்ட் என்ன ப்ரொஃபஷனலா வச்சிருப்பேன் நான். அதுக்கு பேக்குகள்லாம் வச்சு செம்ம டியூனிங்ல இருக்கேன் என் பேண்டு. மறைந்த ஜீவானந்த ஐயாவுக்கு 3 நாள் மீட்டிங், கன்வென்ஷன் மீட்டிங்கே நான் பேண்டு வாசிச்சால், நான் பேண்டையே தப்லா ஸ்டைலில் வாசிப்பேன். அதனால தான் நிறைய பேர் என்னை கூப்பிடுவாங்க. அப்போ நான் பேண்டு ஸ்பெஷலிஸ்ட் அந்த சின்ன வயசுல என்ன நடு ரோட்ல நின்று பார்த்தீங்கன்னா மூக்கில் ரத்தம் வரும், அந்த வெயில் சுடும். எங்க அப்பா பார்த்தீங்கன்னா விட மாட்டார். வீட்டு ஜபத்து கூட சரி நேர் முழங்கால் பண்ணிட்டு தான் ஜபிக்கணும்னு எங்க அப்பா அவ்வளோ கண்டிஷன் வளர்ப்பார். என் வீட்டில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சோத்திர 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 சோத்திர, என் சவுண்டு சோத்திரம் கம்மியாயிட்டு கடைசியில் நீங்க என்னைய பார்த்தீங்கன்னா சோறு வெடிச்சு விட்ட குண்டா மாதிரி இருப்பேன் நான். புரியுதுங்களா? புரியலன்னு நினைக்கிறேன். சோறு வெடிச்சு விட்ட குண்டாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கான்? கொதிக்கும் போது எப்படி இருக்கும், வேகும் போது இப்படி இருக்கும், நல்லா தல 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 தலன்னு கொதிக்கும். ஸ்டார்டிங்ல அப்படித்தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிட்டேன். எப்படி இருந்தேன் நானு? அல்லேலூயா. அப்படிப்பட்ட என் வாழ்க்கையை ஆண்டவர் தட்டி தூக்கிட்டு வந்தார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கை நீங்க விசுவாசத்துல, ஜபத்துல, கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் டவுன் ட்ராடனா இருக்கலாம், கீழே இருக்கலாம், ரொம்ப நீங்க லோவா இருக்கலாம். கர்த்தர் இந்த வாலிபர் கூட்டத்தில் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க துர்ச்செய்தியை பரப்புறதுக்காக கிடையாது, பேட் மெசேஜை மற்றவங்களுக்கு அனுப்புறதுக்காக கிடையாது, நல்ல செய்தியை நீங்க மற்றவங்களுக்கு அனுப்புறதுக்காக இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அழைக்கிறார்னா முதலாவது பாயிண்ட் என்ன நமக்கு இருக்கணும் அப்படின்னா, அடுத்த அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் எப்படிப்பட்ட ஆவி உடையவன்? வேற ஆவி உடையவன். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். நான் வேற ஆவின்ற நம்ம ஒரு பிரதர் அருமையா இங்க பாருங்கம்மா, நான் வேற ஆவின்ற பார்த்தா வேற ஆவி வருது வாயில இருந்து. என்னது? என்ன சகோதரா, டைம் ஆகி போச்சு, பிரியாணி தம் கட்டியாச்சு, இனிமேல் எங்களை உட்கார வச்சு என்ன பண்ற? கவலைப்படாதீங்க, நானு சீக்கிரம் முடிச்சிடறேன். ஆமென். முதலாவது பாயிண்ட், என்னுடைய தாசனாகிய காலேப்புக்கு எப்படிப்பட்ட ஆவி இருந்தது? போய் பார்த்துட்டு வந்து துர்ச்செய்தி பரப்பின அந்த ஆவி கிடையாது. இவன் எல்லாத்தையும் எப்படி சொல்றான்? பாசிட்டிவா சொல்றான். நம்ம போவோம், ஜெயிப்போம், அடிப்போம், கொள்ளையடிப்போம், நம்ம அந்த தேசத்தை என்ன பண்ணுவோம்? சுதந்திரித்துக் கொள்வோம் என்கிற வேற ஆவி அவனுக்குள்ள இருந்தது. எப்படிப்பட்ட ஆவி? எல்லாம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்குற நாளிலே சொல்லுவோம். ஆமா, இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. ஆமென். சரி, ஆகினால நமக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. சில பேர் எது கை கொடுக்குறதுன்னு தெரியல. சில பேர் இப்ப கவனிக்கல, எது கை கொடுக்குறது தெரியல. நல்ல கையை குலுக்கி தூங்காதீங்க. நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு? கொட்டாவி இல்ல. என்ன ஆவி? வேற ஆவினா என்னது? கை வலிக்கு போது விட்டுருப்பாங்க. பார்த்திய சொல்ற குலுக்கி தள்ளிற கை. ஆமென். சரி, என்னம்மா நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு? வேற ஆவி என்றால் ஜெபிக்கின்ற ஆவி. அல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு? ஜெபிக்கின்ற ஆவி, துதிக்கின்ற ஆவி, வேதத்தை வாசிக்கின்ற ஆவி. ஹல்லேலூயா. இந்த 3 ஆவி இல்லைன்னா பல ஆவி வரும் நமக்குள்ள. நாங்க எத்தனையோ
ஊழியங்களுக்கு கன்வென்ஷனுக்கு போவோம். நல்லா தான் ஒரு பாப்பா, நான் நாகர்கோயிலில் பிரசங்கம் பண்ணும் போது ஒரு பப்ளிக் மீட்டிங் பேசிட்டு இருக்கிறேன். அந்த பாப்பா தான் ஒயிட் அண்ட் ஒயிட் போயிட்டு பைபிள் படிச்சுட்டு இருந்தது. கடைசியா பிரேயருக்காக வந்தது. நான் ஜெபிக்க கூட இல்லை, நின்று பார்த்தேன், அவ்வளோதான். பொட்டார்னு கீழே விழுந்து அந்த மண்ணில் பிறந்து இருந்து வெள்ளை ட்ரெஸ் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸாக மாறிடுச்சு, அந்த செம்மண் கலர்ல மாறி. ஏன்னா எந்த மனுஷனுக்குள்ளே என்ன ஆவி குடியிருக்கும் என்பது தேவ ஆவியானவருக்கு மட்டுமே தெரியும். அல்லேலூயா. நீங்க வசனத்தை படிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகள் எதுவா இருந்தாலும் வெளியே போகும். நீங்க ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற சோம்பேறி ஆவி வெளியே போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்குள்ள என்ன ஆவி இருக்கணுமா? இல்ல, வேற ஆவி இருக்கணும். வேற மாதிரி ஆவி இருக்க கூடாது. வேற ஆவி இருக்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும், அப்படித்தானே போட்டிருக்கு பைபிள்ல. அவன் எப்படி ஜெபிப்பான், எப்படி இருப்பானா ஆலயத்துல? அவன் ஆவியோடும் உண்மையோட இருப்பான், தேவனை ஆராதிப்பான். நம்ம ஆராதனைன்னு சொல்லும் போது தான் அப்பதான் என்ன பைபிள் வசனம் தேடி இருப்பாங்க. பைபிள் எடுத்து படின்னு பார்த்தா இது முடிச்ச உடனே என்ன பாட்டு பாடுறதுன்னு பாட்டு புக்கு தேடி நிற்பாங்க. நம்ம எது சொன்னாலும் உள்டாவா தான் என்ன பண்றது, சிந்திக்கிறது. அல்லேலூயா. ஆகினால நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஆவி என்னது? தேவன் கொடுத்த ஆவி. அது எப்படி இருக்கணும்? தேவனுடைய ஆவியாக, அது வேற ஆவியா இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒரு இந்த வேற ஆவி எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள வரும் அப்படின்னா, நம்ம தாயின் வயிற்றில் பிறந்தது முதற்கொண்டு நம்ம ஒரு நல்ல மனுஷர்களா தான் பண்றோம் இருக்கிறோம். வளர 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 இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்ம உழண்டு கிடக்க கிடக்க என்ன ஆகுதுன்னா, நம்முடைய ஆவி என்ன ஆகுது? வேற பொல்லாத ஆவியா மாறுது. சின்ன வயசுல நல்லா தான் இருந்தான், என்னன்னு தெரியல, 4 பேர் கூட சேர்ந்தா என்ன பண்ணிட்டான், கெட்டு போயிட்டான். நல்லா தான் இருந்தான் அவன், திடீர்னு எதிர்த்து பேசுறான். அந்த பொண்ணு நல்லா தான் இருந்தது, என்கிட்ட அப்பெல்லாம் சொல்லிட்டு போவோம், இப்ப எங்க போகுதுன்னு தெரியல. போன் அடிச்சா கூட என்ன பண்றது இல்ல, எடுக்கிறது இல்ல. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க, போன் அடிக்கும், அப்படியே பார்த்துன்னு இருப்பான். எதுக்கு சொல்லுங்க? பார்த்துன்னு தான் இருப்பான், ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. பிரதர் எங்க இருக்கிறீங்க? இப்பதான் உரகடம் தாண்டி வரும் பிரதர். ஆனா இப்பதான் பாத்தீங்கன்னா தாம்பரத்தையே தாண்டுவார். சில பேர் பாத்தீங்கன்னா ஆலயத்திற்கு வருவோம், வேதத்தையே வாசிக்க மாட்டோம். என்ன ஆகுமோ எடுனா புதிய ஏற்பாட்டில் தேடிட்டு இருப்பான். ஆனா நம்ம உங்கெல்லாம் சொல்லல, நீங்கெல்லாம் பைபிள்ல தேர்னவங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. டேய் 4 ஆகமம் சொல்றான் ஒருத்தனை. எங்க சொல்றான்? ஆதி ஆகமம். நான் அப்படிதான் ஒரு கிராம சர்ச்சில் போயிட்டு கேட்டேன் ஒரு பையனை, டேய் நீ தான் பைபிள்லாம் படிச்ச, இங்க வாடா சொல்ற. அவன் சொன்னான், ஆதி ஆகமும், யாத்திராகமும், லேவியராகமும், என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்ட்டான் கட்சியில். 5வது ஒரு ஆகமா என்ன சொல்லிட்டான், ஏதெல்லாம் ஆகாதான் முச்சிருந்த சாமின்ட்டான. அல்லேலூயா. சோதரா. நமக்குள்ள எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்குள்ள வேற ஆவி இருக்கணும். அல்லேலூயா. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய வசனங்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் அமர்ந்தார், இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது தான் அவன் வேற ஆவி உடைய ஒரு மனுஷனா இருக்க முடியும். அல்லேலூயா. சரி, 2வது ஒரு விஷயத்தை நான் சொல்லி உங்களுக்கு நான் கடந்து போக விரும்புறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். இதுல கீசுவனுடைய குமாரனாகிய சவுல், யாரு? கீசுவனுடைய குமாரனாகிய சவுல் என்கிறதான ஒரு மனுஷன். அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, இங்க கவனிங்கம்மா, 10ஆம் அதிகாரம் தான் சொன்ன, கவனிங்க. நான் பாயிண்ட் வரும்போது கரெக்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். அவங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கழுதைகள் வச்சிருந்தாரு வேலைக்காக. இந்த கழுதைங்க ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, காணாம போயிடுச்சு. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, கூட இருக்கிற நம்முடைய வேலைக்காரரை கூப்பிட்டுக்கிட்டு, நீ என்ன தேடப்போ, நீ கழுதையை போய் தேடி அது எப்படியாவது என்ன பண்ணிடு, கண்டுபிடிச்சி கூட்டின்னு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கீஸ் யார்கிட்ட சொல்றாரு? ஏன் அடி மூழ்கிறீங்க? யார்கிட்ட சொல்றாரு? சவுல் கிட்ட சொல்றாரு. பாத்தீங்களா, நான் +2 ஃபெயில் ஆனாலும் நான் கேள்வி கேட்கும்போது நீங்க தன்னாடுறீங்க பாத்தீங்களா? அல்லேலூயா. இப்ப பதில் சொல்லுங்க. சாதாரண இப்ப நான் வாதியார் ஆயிட்டேன் பாருங்க. அல்லேலூயா. அவங்க அப்பா பேர் என்னது?
டிஸ் புஷ்ன்னு கூடாது. ஒரே வார்த்தை கரெக்டா சொல்லுங்க பாப்பா. யாரு? என்னங்க ஐயா? அவங்க அப்பா பேர் என்னது? கீஸ். கீஸ் என்கிறதான ஒரு மனுஷனுக்கு அவங்க பிறந்த ஒரு பையன், அவன் பேர் என்னது? சவுல். அவங்க என்ன பண்றாங்க, அப்பா சொல்றே கழுதையில நம்முடைய ஒரு 10 காரு காணோம், டாட்டா சும்மாவை காணோம், நீ போய் என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு வந்துருன்னு சொல்லிட்டு கூட ஒரு வேலைக்காரன் அனுப்புனார். பையன் தொலைஞ்சிட போறான்னு பாதுகாப்போட என்ன பண்றாரு சொல்லுங்க, அனுப்புறாரு. அன்றைக்கு காணாமற் போன ஒரு கழுதையை கண்டுபிடிக்க போறதற்கு தான் மகனுக்கு ஒரு பாதுகாப்பாக யார் அனுப்புறாரு? ஒரு வேலைக்காரன் அனுப்புறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம வெளியே போறோம் வருமே, நமக்கு யாருங்க பாதுகாப்பு? அவர் கூட இருக்கிறார் என்கிற உணர்வு இருந்தாலே அது ஒரு பாதுகாப்பு தான் நமக்கு. அல்லேலூயா. வேத வசனம் நமக்கு ஒரு பாதுகாப்பு. வேத வசனம் ஒரு பாதுகாப்பு. கர்த்தரை துதிக்கிறது ஒரு பாதுகாப்பு. அவருக்குள்ள வாழ்றது ஒரு பாதுகாப்பு. இந்த சபை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சபை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ஊழியக்காரர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அவர்களுக்கு மற்றொரு பெயர் பாதுகாவலன். அவங்க பேர் என்னதுங்க? பாதுகாவலன். அதற்கு தான் பைபிள் ஒரு வார்த்தைக்கு ஜாமக்காரன். ராமன் சொல்லுங்களேன். ஆமா, உங்களுக்காக பாதுகாக்க என்ன பண்ண, 3 வேளை பிரியாணி சாப்பிட்டு தூங்குறது கிடையாது. நாங்க என்ன பண்றது? உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க ஊழியக்காரர் எங்களுக்காக ஜெபிக்கிறார். எங்க ஊழியக்கார அம்மா எங்களுக்காக ஜெபிக்கிறார். அதனால தான் நாங்க நல்லா இருக்கிறோம். அல்லேலூயா. பாதுகாப்பு நம்முடைய ஆண்டவர். சரி, இவங்க போகும்பொழுது மலை நாட்டை தேடி அதை தேடி இதை தேடி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டாங்க. என்ன இல்ல பிரதர்? கழுதை இல்ல. அந்த கழுதை காணாம போங்கடான்னு சொல்லிட்டு விட்டு போயிருக்கலாம்ல. இல்ல, எல்லா நாட்டையும் சுத்திட்டு சவுலுக்கு தெரியாது. ஆனா கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்றான், அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர்கிட்ட போலாம். அவர் சொல்றதெல்லாம் நடக்கும் சொல்லல. நல்லா அந்த வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்லுவதெல்லாம் என்னம்மா சொல்லுங்க, நீங்க தான் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? வாய்க்கும் கிடையாது. அந்த பைபிள் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவர் சொல்றதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அப்படிதான் போட்டிருக்குது. அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? அவர் சொல்றதெல்லாம் என்ன எப்படி நடக்குமா? தப்பாமல் நடக்கும் தான் போட்டிருக்கு. அல்லேலூயா. போன உடனே அந்த கழுதையை கண்டுபிடிக்க போனானுங்க. சாமுவேலை சந்திக்கிறாங்க. அவர் தைல குப்பையை எடுத்து அபிஷேகம் பண்றாரு. நீ திரும்பி போ. திரும்பி போகும்பொழுது தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தை நீ என்ன பண்ணுவ? சந்திப்பன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப வாசிங்க 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவி நீ திரும்பி போகும்பொழுது உன் மேல முதல் நீ வேற ஆவி ஆவறதுக்கு முதல் உன் மேல என்ன இறங்குவாரு? கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல இறங்குவார். நீ அவர்களோட கூட நீ ஸ்டார்டிங்கே நீ என்னவா மாறிட்ட? யூ ஆர் த ப்ராஃபட். நீ என்னவா மாறி அவங்களோட கூட சேர்ந்து என்ன சொல்லுவ? தீர்க்க தரிசனம் சொல்லுவ. தீர்க்க தரிசனம் சொல்லி ரெண்டாவது விஷயம் என்னது? வேற மனுஷனாவ. காலேப்புக்குள்ள என்ன இருந்தது சொல்லுங்கம்மா? வேற ஆவி. எல்லாம் சொல்லுங்க. இன்னும் சத்தம் பத்தாத, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. சவுலுக்குள்ள சவுல் இப்ப என்னவா மாறுறான்? அதையும் அவ்வளவு ஸ்லோவா சொல்றீங்க. அவ்வளவு பொறாமையான உங்களுக்கு சவுல் மேல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அவர் என்ன மனுஷனா மாறுறாரு? வேற மனுஷனா மாறுறார். ஒரு வாலிப பிள்ளைக்கு என்ன ஆவி இருக்கணும்? வேற ஆவி இருக்கணும். நம்ம எல்லாம் வேற மாதிரி தானே? அப்படித்தானே பாடுறாங்க. என்ன எப்படி ப்ரோ நம்மளாம் வேற மாதிரி ப்ரோன்னு என்னது? குள்ள நெறி மாதிரி முடி வெட்டிக்கிறதா? பார்த்துருக்கீங்களா? குள்ள நெறி மாதிரி முடி வெட்டிக்கிறது, இமுத்தூண்டு நாகூர் காடாக்கு இது வச்சுக்கிறது. என்னங்கய்யா? ஐயா உங்களை சொல்லையா? இமுத்தூண்டுயா இப்படி இப்படி வச்சுக்கிறான். அதை வந்து இப்படி இப்படி பண்ணுகிறான். இது பிரெஞ்சு பிரேயர். அதை சொல்ல இப்படி வச்சுக்கிறான் முடிய.
இப்படி இப்படின்னுங்கிறான். என்னங்கய்யா? திடீர்னு பார்த்தா சிவப்பு கலர்ல ஒரு பலூன் பறக்கிற மாதிரி தெரியுது. சிவப்பு கலர்ல பலூன் பறக்கிற மாதிரி தெரியுது. காமன் சேவர் பண்ணி பார்த்தா அவர் ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சுக்கிறான் தலையில. கலர் கலரா அடிக்கிறானே. இவங்கெல்லாம் எப்படி? நீங்க என்ன மாதிரி? நாங்க அதை விட வேற மாதிரி. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, நம்ம எல்லாம் கர்த்தருக்குள்ள வேற மாதிரி. அல்லேலூயா. நீங்க பேசினாலே ஒரு சகோதரி ரட்சிக்கப்படுமா படாதா? நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஆண்டு உங்க ஜெபத்தை கேட்பாரா இல்லையா? ஏன்னா காலேபுக்குள்ள என்ன ஆவி இருந்தது, இப்ப சவுல் என்ன மனுஷனா மாறுறான். இந்த ரெண்டு அனுபவமும் வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கணும். அல்லேலூயா. வேற ஆவி இருந்தா தான் சபையில ஒழுக்கமா கல்யாணம் ஆகுற வரைக்கும் கரெக்டா இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த கோளாறு ஆவி இருக்கிறதுல கொஞ்சம் அப்படி இப்படி பார்க்கும். உங்களை சொல்லமா, நாங்க மியூசிக் ஃபீல்ட்ல இருக்கிறதுனா நாங்க நிறைய அனுபவம். எங்களுக்கு கொஞ்சம் நல்லா வாசிட்டோம், சில பார்ப்பாங்க அப்படியே. கேடுமா ஐயாவை, நாங்க எவ்வளவு இடம் போவோம். நாங்க ஆண்டவருக்காக சும்மா தெம்ப உற்சாகமா வாசிப்போம். அண்ணா சூப்பரா வாசிக்கிறீங்க, நல்லா வாசிக்கிறீங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க, உனக்கு எதுக்கு, நீ தினத்தந்தியில வேலை செய்யற இல்ல சன் டிவில வேலை செய்யற, என்ன பண்ண போற? ஒண்ணும் கிடையாது. எங்க இருக்கிறீங்க நீங்க, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் டெக்னிக்கா உங்களை சொல்லமா, எங்க கிட்ட வர பிள்ளைங்களை சொல்றேன். நீங்க Facebookல இருக்கிறீங்களா, இதுல இருக்கிறீங்களா, என்ன நேம், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போற? அல்லேலூயா. நான் சொல்றேன், அம்மா எதுனாலும் நீ ஐயா கிட்ட கேட்டுக்கோ. எது கேப்பீங்க? நான் ஐயா மந்திரிச்சு அமைச்சிட்டு உங்களுக்கு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கம்மா. நமக்கெல்லாம் வேற ஆவி இருக்கணும். நம்முடைய பார்வை எல்லாம் வேற பார்வை இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஏற்ற பார்வை இருக்கணும். நமக்கு வேற சிந்தை இருக்கணும். அல்லேலூயா. வேற ஆவி இருக்கிற வேற மனுஷனா மாறணும். இப்ப சவுலுக்குள்ளே இப்ப என்ன மனுஷனா மாறுறான்? வேறே மனுஷனாகி அவன் திரும்பி செல்லுகிறான். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை விசுவாசிச்சுட்டு போறான். அவர் தான் சொன்னாரு, கழுதியை தேடி வந்துட்டீங்க, இந்த உங்க கழுதெல்லாம் என் வீட்டு பின்னாடி தான் கட்டி வச்சுக்கிறேன், அவுத்துட்டு போங்கன்னு சொல்லல. உங்க கழுதை என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சு, நீங்க போங்கன்ட்டார். அல்லேலூயா. பார்த்ததை விட பார்க்காம விசுவாசிக்கிறது தான் அது ஆபிரகாமனுடைய விசுவாசம். நீங்க எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வித்தியாசமா மாத்த போற. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, நீ நினைக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ண, நீ உபவாசம் பண்ணிலாம் ஜெபம் பண்ணாத. ஆமென் சொல்லுங்களேன். இதுல ஆமேனே வராது. இதுல வேற நம்ம இது வேற கொடுப்பாங்க. என்னது? விண்ணப்பம், ஜெபம் விண்ணப்பம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஒரு காரியத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், இதை வாய்க்கும்படியாக நீங்கள் ஜெபிக்கவும். என்ன காரியம் இருக்காது அது. எது? டாக்டர் கிட்ட போறீங்க, என்னம்மா பண்ணுது? உடம்பு என்னவோ பண்ணுது. சரி, அதுதான் என்ன பண்ணுதுமா? இல்ல சரியில்ல டாக்டர், உடம்பு என்னவோ பண்ணுது. சரி, என்னத்தான் பண்ணுது கட்சியில? அது என்னவோ பண்ணுது டாக்டர். அப்படியா? என்னவோ பண்றதுக்காக அவர் என்னமோ ஒரு ஊசியை போடுவார். நாங்க கூட அப்படித்தான் ஜெபம் பண்ணுவோம். என்னன்னே தெரியாத ஒரு விண்ணப்ப படிவத்தை நீ கொடுத்தனா, ஆண்டவரே இவங்க எழுதி கொடுத்தான், என்ன பிரகாரம் தான் பண்ணிட்டான். அல்லேலூயா. சோத்திரம். பாத்தீங்கன்னா வேற ஆவி நமக்குள்ள இருக்கும். ரெண்டாவது, வேற மனுஷனா மாறணும். மூன்றாவது ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். அல்லேலூயா. மொத்தம் இன்னைக்கு 4 ப்ரோக்ராம் இன்னைக்கு எனக்கு. அல்லேலூயா. ஆமா, இவன் முடிச்சுட்டு என் ப்ரோக்ராம போய் பார்க்கணும். அதனால கடைசியா ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரத்தை எடுத்து சீக்கிரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 28 முதல் வசனத்தை வாசிங்க. ஏன் இந்த கடைசி முடிக்கிற டைம்ல சண்டை? ஒத்துமையா தான் படிங்களேன். நானே தப்பிச்சு இப்பதான் வந்துக்கிறேன். அக்கா வாசிங்க. சொல்லுங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, பயங்கரமான அன்பு பாராட்டிட்டாங்க. ஏன்னா நாங்க நினைஞ்சு தொப்ப கட்டியா வந்திருக்கிறோம். எங்க உடைமைகள் எல்லாம் நினைஞ்சு போச்சு. மிகப்பெரிய போராட்டத்தை தாண்டி அந்த கடல் பிரயாணத்துல என்ன பண்ணிருக்கிறோம்? நாங்கள் வந்திருக்கிறோம்.
இந்த பிரயாணத்தை தாண்டி வந்ததுனால அந்த மெலித்தாள் என்கிறதான தீவில் இருக்கிற ஜனங்க எங்களை பார்த்து மனம் இறக்கப்பட்டு எங்களுக்காக நிறைய உபகாரங்கள் என்ன பண்ணாங்க, செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கம்மா. இப்ப எனக்கு பசி எடுக்குதுன்னு சொன்னா எத்தனை பேர் ஆகாரம் கொடுப்பீங்க? அம்மா பசி எடுக்குதுன்னு சொன்னா எத்தனை பேர் ஆகாரம் கொடுப்பீங்கன்னு கேட்டமா, வெளியே ரெடி ஆகுது. அல்லேலூயா. இது என்ன பண்ணிடுவீங்க? இப்ப நான் மழையில நினைச்சுக்கிட்டு வரேன், என்ன பண்ணுங்க, நம்ம டக்குன்னு நமக்கு என்ன யோசனை வரும்? ஒண்ணு வீட்டுல இருக்கிற டவல் நமக்கு ஞாபகம் வரும், இல்லைன்னா இப்ப சற்று முன் எனக்கு போத்தினதான அந்த டவல் ஞாபகம் வரும். ஐயா உங்களுக்கு போத்தனாங்களா, அத்தி என்ன பண்ணீங்க, ஏதாவது ஒரு நல்லதை செய். போதும். அல்லேலூயா. தெரியுதுல பாருங்க, குளிர்காலத்திற்காக குளிருது, நடுக்கம் எல்லாம் இங்க கவனிங்க. அவர் விறகு கட்டையில என்ன பண்றாரு, எடுக்கும்போது அதுல ஒரு பாம்பு போட்டிருக்கு. என்ன பாம்பு? உரியன் பாம்பு வந்து என்ன பண்ணுது, அவர் கையை சொல்லுங்க என்ன பண்ணுது, கவ்வி கொண்டு பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே அந்த பாம்பு என்ன பண்றாரு சொல்லுங்கம்மா, உதறி தள்ளுற. கையை பிடிச்ச பாம்பு என்ன பண்றாரு, உதறி தள்ளிட்டு மறுபடியும் உட்கார்ந்து இருக்கிறாரு. அல்லேலூயா. உட்கார்ந்து இருக்கும் பொழுது, ஏன்னா இது நிறைய டீட்டெயில் இருக்கு, எனக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை. சில விஷமுள்ள பாம்புலாம் அவன் கையை கவ்வி கொண்டதை போல நம்முடைய வாழ்க்கையை கவ்விக்கொள்ளும். நீங்க என்னதான் உதறினாலும் என்ன பண்ண முடியாது, விட முடியாது. நீங்க என்னதான் நினைச்சாலும் அது மரணத்திற்கு போய் முடியுமே வரிய அது விடக்கூடியதா இருக்காது. அவ்வளோ விஷம் உள்ளதா இருக்கும் இன்றைக்கு உள்ள விஷயங்கள். அதான் தம்பி சொன்னார், அந்த படம் போட்டு காமிச்சார் பார்த்தீங்களா, கார்ட்டூன். என் சின்ன பொண்ணு 6 வயசு தான், எனக்கு தெரியாததெல்லாம் என்ன பண்ணு, அது இது பண்ணும். டேடி உங்களுக்கு எதுவும் தெரியல டேடி, இது இப்படி பண்ணு, அது இப்படி பண்ணு, ரைட் பட்டால் போன உகரம் அப்படின்னு பயமும். இன்னும் ஒரு ஒரு விஞ்ஞானி ஏதோ ஒருத்தர் சொன்னாராம், எனக்கு தெரியல எந்த விஞ்ஞானி, கூடிய நாட்கள்ல இந்த கை ரேகை இருக்காதான் பாருங்க சில பேருக்கு. இந்த கை ரேகை போயிடுச்சுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க போறது அடுத்த முறை போடு. என்னது, கை ரேகை ஒர்க் ஆகாத பட்சத்துல ஸ்கேனிங் சிஸ்டம் வந்து தான் நம்ம நெற்றியில் என்ன பண்ண போறாங்க ஐயா, என்னங்க பயோ சிப்ஸ்ல இது வைக்க போறாங்க. உன் மொபைலை வந்து உன் நெத்தியில் இப்படி வச்சா உன் அக்கௌண்ட்ல நீ பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு வச்சிருக்கிற, நீ யாருக்கிட்ட எவ்வளவு நேரம் பேசின, நீ துட்டு தனுமா யாருக்கு துட்டு அனுப்புன, உங்களை சொல்லமா, நைட்ல என்ன படம் பார்த்த, எல்லா விஷயமா சொல்ல மாட்டேன்றீங்களா? அப்படியே மொபைல்ல கவுண்டுக்குறாங்க. எங்க வீட்டு அந்த ஒருத்தர் இருக்கிறான், டான்ஸ் ஆடுறான்னு பார்த்தா அது என்னது, அது இங்கதான் ஒருத்தன் இப்படி பண்றான்னு பார்த்தா அந்த மரத்தாண்ட ஒருத்தன் உட்காந்து அவன் இப்படி சாஞ்சா இப்படி சாயிறான். என்னன்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு 2 பேரும் ஒரே இதுல. இப்ப அது என்னப்பா இது, பெருங்காயமா, ஃப்ரீ ஃபயரா? அதான் ஃப்ரீ ஃபயர். இப்படி சாய்னா அவன் அப்படி சாயிறான், டமா டமா. பைத்தியம் முடிச்சு போய் நல்ல படிக்க வேண்டிய பையன் படிக்காத பசங்க எடுக்கிற மார்க்கை விட இவன் ரொம்ப டவுன் ஆயிட்டுட்டான். காரணம் என்ன தெரியுமா, நல்லா படிக்க கூட கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்த பையன் அந்த ஒரே ஒரு கேம்ஸால தன் வாழ்க்கையை நஷ்டமாயிடுச்சு. அவனுக்கு மாட்டிட்டேன்னு வச்சுங்களேன், அதுல இருந்து விடுபடுறது கஷ்டம். விடுபடுறதுக்கு முன்னாடி ஐயா சொன்னா பாருங்க, இயேசுவின் நாமத்தில் தான் நமக்கு என்ன கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். நீ உதறி தள்ளினாதான் அது நம்ம விட்டு போவோம். எத்தனை பேர் உதறதுக்கு ஆசையா இருக்கிறீங்க? அல்லேலூயா. பண ஆசையை உதறி தள்ளு, உலக இச்சையை உதறி தள்ளு. தேவையில்லாத மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப, நான் மாட்டலங்க, அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டா அவன், நான் சும்மா கூட போனேன், கட்சியில் என்ன ஐ லவ் யூ சொல்லிட்டான். இதெல்லாம் மாட்டிக்கிறது தேவையில்லாத கூட போய். என்ன ஐயா ஓப்பனா சொல்றேன் நான், இதை போது லைவ்ல. அல்லேலூயா. உண்மையதாங்க, இதானே நடக்குது. சும்மா கூட போனேன், கட்சியில் அந்த பொண்ணு கூட போனா அவன் அப்படி கனெக்ட் ஆயிடுச்சு. பிசாசு உன்னை எப்படி எப்படியே கனெக்ட் பண்ணுவான். அல்லேலூயா. ஆனா நீ ஆண்டவர்கிட்ட கரெக்டா இருந்தனா, ஆண்டவரோடு கூட நீங்க நெருக்கமா இருந்தீங்கன்னா
உங்களுக்கு ஆண்டவர் வேற ஆவியை கத்த தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எப்படிப்பட்ட மனுஷனா கத்தர் மாற்றுவாரா? வேற மனுஷனா கத்தர் உங்களை மாற்றுவார். மூன்றாவது, இந்த விறகுல கயிறு போட்டு, அது என்ன பாம்பு? அது விரியன் பாம்பு. பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. விரியன் பாம்புனா என்னங்க ஐயா அர்த்தம்? அது ஐயா சொல்லுகிறார் கட்டு விரியன் என்று. அல்லேலூயா. வேற யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா? விரியன் பாம்பு இவ்வளவு பெருசு இருக்குமா? அடுத்த வியாக்கியானம் எப்படிங்க? விஷம் அதிகமா இருக்கும். வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா? மயக்கம் வரும் அதை பார்த்தா. அது நல்லா. இந்த மாதிரி பாம்பை குறித்து பல விஷயங்களை நம்ம ஆராய்வோம், சொல்லுவோம். ஆனால் இது இன்றைக்கு அதல்ல நம்முடைய பிரசங்கம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இது என்ன பாம்பு? விரியன் பாம்பு. அடுத்தது வாசி, அடுத்த வசனம் சீக்கிரம். போதும் பிரதர். ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கும்போது என்ன பாம்பு பிரதர்? அது விரியன் பாம்பு. இப்ப அந்த கையில தொங்குது, என்னன்னு சொல்றான்? டாக்டர் கிட்ட போற, என்ன பண்ணுதுன்னு கேட்கிறாரு. நீங்க சொல்லணும், வயிற்று வலிச்சதுன்னா என்ன பண்ணலாம்? என்னவோ பண்ணுது அப்படின்னு என்ன பண்ணுவாரு? மறுபடியும் சொல்றேன், என்னவோ பண்றதுக்கு தான். ஒண்ணு உன் கையை கடிச்சது, நீ என்ன பாம்புன்னு சொல்லணும். இப்ப அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? நீ கரெக்டா சொல்லணும். பைபிள் தப்பா சொல்லுதா இல்ல நம்ம கண்ணு தப்பா இருக்கா? அது விரியன் பாம்பா இல்ல விஷப்பூச்சா? என்னையாமா அப்படி பாக்குற? கூட கடலாம் வச்சு உட்காந்துங்கிற என்னங்க? ஐயா சொல்லுகிற கன்ஃபார்மா அது என்னது? விரியன் பாம்பு தான். ஆனா ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது? எதை நம்புறது நான்? அது எப்படி ரெண்டும் ஒன்னா ஆயிடும்? டாக்டர் கிட்ட போய் சொல்றீங்க, சார் என்ன வேற விரியன் பாம்பு கடிச்சிருச்சு. அது ஒண்ணு இல்ல சார், சின்ன ஒரு விஷப்பூச்சி தான். அவர் விரியன் பாம்புக்கு ஊசி போடுவாரா, விஷப்பூச்சிக்கு ஊசி போடுவாரா? இல்ல பூச்சின்னு சொல்றாரு. அது பாம்பு, இது என்னது? விஷ பாம்புன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னு போட்டிருக்கு? அது விரியன் பாம்பு, இது என்னது? விஷ பூச்சி. இப்ப நீங்க எதன் போய் சொல்வீங்க டாக்டர் கிட்ட? சிரிக்கிறீங்க. விஷ பாம்பு கட்சின்னு சொல்லுவீங்களா இல்ல விஷப்பூச்சி கட்சின்னு சொல்லுவீங்களா? சரி, எத்தையாவது சொல்லி முடியா நீ பிரசங்கத்தை அப்படின்னு நீங்க என்ன பாக்குறீங்க. அல்லேலூயா. எனக்கு புரியுது. ஐ கேன் ரீட் யுவர் மைண்ட். ஆமென். ஏன்னா உங்களை விட எனக்கு தான் ரொம்ப அவசரம். இப்ப நான் போய் ஆகணும். ஆமென். போனா வந்துட்டு இருக்கு. சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, மூன்றாவது ஒண்ணு இருக்கு, அது வாசிங்க. சொல்லிக் கொண்டார்கள். அது என்னது? கரெக்டா சொல்லணும் ஐயா. கரெக்டா வாசிக்கிறீங்களா? அது விரியன் பாம்பா இல்ல விஷப்பூச்சா இல்ல பூச்சா? இது மூணுத்துக்கு எதுக்கு நான் ஊசி போடணும்? பாம்பு ஊசி போடுறதா பூச்சி ஊசி போடுறதா உனக்கு சொல்லுங்க. விஷப்பாம்பு விரியன் பாம்பு கடிச்சா சடுதியில நீ என்ன பண்ணிருப்ப? வாயில நுரத்தள்ளி டக்குன்னு சத்திட்டு இருப்ப. முதல்ல அவருடைய கண்கள்ல பார்க்கும்போது அது எப்படியா தெரிஞ்சது அவனுக்கு? விஷப்பாம்பா தெரிஞ்சது, விரியன் பாம்பா தெரிஞ்சது. அடுத்த கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன இதுவா தெரியுது? அந்த பாம்பு விஷ பூச்சா தெரியுது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்தது அவள் கண்களுக்கு எப்படி தெரியுது? பூச்சா தெரியுது. அல்லேலூயா. கொடிய பிரச்சனை, கொடிய காரியங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஜெபிக்க நீங்க வேற ஆவியா மாற மாற, வேற மனுஷனா மாற மாற, கொடிய விஷத்தன்மை கூட, விரியன் பாம்பு கூட அது விஷ பூச்சா அது மாறக்கூடிய தன்மையை ஆண்டவரால் மட்டும்தான் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விஷ பூச்சி ஆயிடுச்சு. சரி, அதை விட இன்னும் என்னது? பூச்சி நசுக்கி போட்டுடலாம். ஒரு சின்ன பூச்சி இப்போ வந்து ஐயா பேடு வாசிக்கும் போது கீழே வருது, என்ன பண்ணுவீங்க? காலில் அழுத்துறதுக்கு போது என்ன பண்ணுவான்? ஆமா, நாங்க கூட நிறைய இடத்துல வாசிக்கும் போது பாம்பு வரும். ஒரு இடத்துல அப்படித்தான், செம்பரம்பாக்கத்தில் ஒரு இடத்துல பப்ளிக் மீட்டிங். ஐயா ஒரு ஐயா வந்துட்டார். அவரு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆடி மாசத்துக்கு பாடுற பாட்டு மாதிரி பாடுறாரு.
நான் பேட்டில் பார்த்தீங்கன்னா உடுக்க பம்பை எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பேன் நான். டிங் 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 நான் அச்சம் பாருங்க, நேரம் பாம்பு ஒன்று வந்துடுச்சு. ஜேசா சார் கீபோர்டு வாச்சிக்கிறார். பாம்பு வந்து என்னுடைய பேக்கு கீழே படுத்து, நான் ஒரு பேக் ஒன்று வச்சிருப்பேன், பேக் கீழே வந்து படுத்துக்கிச்சாரு. அங்கிருந்து ஒரு அம்மா என்னை கூப்பிடுது, தம்பி என்னக்கா ஏதாவது பண்ணுதுன்னா அவருக்கு ஜோம் பண்ணிக்கா அப்படின்னு. நான் அது இல்லை, பேக் கீழே ஏதோ நெளிதுன்னு. பேக் கீழே நெளிதா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்குனா பாம்பு படுத்துனுக்குது. அல்லேலூயா. நீங்க அப்படி பாக்குறீங்க, கட்சிஷா இல்லையான்னு பாக்குறீங்க. இப்போ அதுக்குள்ள நம்ம ஆளுங்க இதுக்கு போயிடுவாங்க தியானத்துக்கு. அல்லையா சொல்லுங்களேன். அது தூக்கணும் பாருங்க, நேரம் கீபோர்டு வாசிட்டு கால் சந்தில போயிட்டு அவரு எகிரி குச்சி ஓடுற. சர்ப்பங்களையும் தேள்களையும் சொல்லுங்கம்மா மிதிப்பீங்க, அது உங்களை என்ன பண்ணாது? ஒரே ஒரு பள்ளி இப்போ ஊட்டுமே, கூட்டமே கலைஞ்சிடும். சரி, இது பிரச்சனை வேணாம், டைம் ஆயிடுச்சு. பூச்சாய் அவர்களுடைய கண்களுக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அந்த பூச்சியை என்ன பண்ணான் அவன்? தீயில உதறி போட்டு. இதுதான் இன்னைக்கு வாலிபர்களுக்கு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். எப்பேற்பட்ட விஷயமா நம்ம வாழ்க்கையில பிடிச்சிருந்தாலும் அது என்ன பண்ண, யாருக்காக உதறுவீங்க? அம்மா கெஞ்சுவாங்க, வானாடி விட்டுறீன்னு. அம்மாவை கூட கிட்ட என்ன பண்ண மாட்டோம், ஈவு இறக்கமே இருக்காது நமக்கு. அப்பா உன்னை சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிருப்பாரு, தோல்ல தூக்கி. அவர் வளர்க்கலன்னா நீ இவ்வளவு பேர் அதுவா வந்திருப்பியா, லிப்ஸ்டிக் போட்டிருப்பியா, இவ்வளவு ட்ரெஸ் மினுக்கா போட்டு வந்து உட்காந்துருப்பீங்களா, ஷூ இப்படி போட்டு நடக்கிறீங்க, அது போட்டு நடப்பீங்களா? அல்லேலூயா. அன்னைக்கோ கால் அப்படி மலுக்கு நீ என்ன பண்ணிருப்ப, இப்படிதான் நடந்திருப்ப. அல்லேலூயா. சொல்லுங்கம்மா. ஆமா, அன்னைக்கே ஏதாவது நீ கோளாறு கொடுத்துன்னு அன்னைக்கே ஒரு நசுக்கு நச்சு என்ன பண்ணிருக்க மாட்டேன், இன்னைக்கு இப்படி இப்படிலாம் நடந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா. உன்னை அழகா வளர்த்து இப்படிலாம் பண்ணி இப்படி தலைவாரி எண்ணெய் வச்சு எல்லாம் உனக்கு இவ்வளோ உன்னைய பார்த்து வளர்த்து இன்னைக்கு அவங்களுக்கே என்ன பண்ற? மெரினா பீச்சில் வந்து பாருங்க, வண்டலூர் ஜூல வந்து பாருங்க. எங்க சர்ச்சில் ஒரு பொண்ணு, நானும் ஒய்ஃபு பிள்ளைங்கெல்லாம் போயிருந்தோம். எங்க சர்ச்சில் ஒரு பொண்ணு 2 பேக் தூக்கின்னு வருது. எங்க? வண்டலூர் ஜூல. நான் அந்த பொண்ணு கூட்டேன், அண்ணா சோத்திரண்ணா, அங்க கூட சோத்திரம். எங்க? வண்டலூர் ஜூல சோத்திரம். எனக்கு வருது என்னது? எனக்கு ஆத்திரமா வந்து நான் காமிக்கலாம். சரி, ஆமா, இத்தனைக்கும் எங்க வீட்டு பக்கத்து தெரு. பேர் சொல்லவா வேணா, கேட்குறீங்களா போயிட்டு? சரி, சோத்திரண்ணா என்னம்மா இங்கே வந்துக்கிறேன்? இல்லைண்ணா இன்னைக்கு எங்களுக்கு காலேஜ் லீவ்லாம் கிடையாது, போய் சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்தோம். எங்கம்மா ஃப்ரெண்ட்ஸு? அவங்களும் அந்த சைடு போயிட்டாங்க, நான் இந்த சைடு வந்துட்டேன். 2 பேக் வச்சுக்கிறேன். இல்லை பாத்ரூம் போய்க்கிறான் ஒருத்தன், அவன் பேக்கு. சொல்லிட்டேன், பாப்பா இந்த சமாச்சாரம்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சா அம்மா அப்பா ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஒரு அண்ணனா சொல்றேன், இதோட என்ன பண்ணிடு, இந்த மாதிரி தன்னந்தனியா போற விஷயத்துல என்ன பண்ணிடு, நிப்பாட்டிக்கன்னு அன்னைக்கு அறிவு பண்ணிட்டு வந்தேன். அன்னைக்கு அந்த பாப்பா விட்டுடுச்சு. அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை நாங்க தான் பண்ணி வச்சோம். இன்னைக்கு நல்ல குழந்தை குட்டிகளோட ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தகப்பன் தாய் நமக்கு நல்ல வழிகளை காமிப்பாங்க. எங்க வீட்டு எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு லவ் பண்ணி அந்த பையன் இறந்து போயிட்டான். இந்த பொண்ணு என்ன சொன்னிச்சுன்னு தெரியல. இதுனா புசு புசுன்னு ஏதோ ஒரு 2 வார்த்தை சொல்லி அமைதியே முடிச்சுட்டுங்களேன். ராமேன் சொல்ல, உங்களுக்கு சொல்லம்மா, உங்களுக்கு சொல்ல நான் தாம்பு வச்சு, ஐயோ வாய் கூட திறக்க மாட்டேங்குமா சொல்லுத. இன்னும் பேச அதுவும் இப்படி பார்த்துக்கினே டைப் பண்ணுது. எவ்வளோ இதாக இருக்கு பாரு எக்ஸ்பீரியன்ஸ். உன்னை 1 லட்சம் ரூபா கொடுத்து படிக்க வச்சா கூட நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேன். சரி போட்டு இது எது சொல்லிட்டா போல இது. அவன் போனான், பாத்ரூம்ல தூக்க மாட்டான், தூங்கிட்டு செத்து போயிட்டான். அவன் செத்து போனான் பாருங்க. அந்த ஆவி வந்து இந்த பொண்ணுக்குள்ள வந்துருச்சு. நான் அப்பதான் என்ன பண்றேன், ஷார்ட்ஸ் எல்லாம் மாட்டின்னு பனினோட எங்க வீட்டாண்ட இந்த செடி கொத்தின்னு வச்சு நட்டுனுக்கிறேன். எங்க பசங்க எது செடி கேட்டுன்னு சொல்லிட்டு செடி நட்டுனுக்கிறேன். அங்க எதிர்த்து பாத்தீங்கன்னா டம்மு டம்முன்னு கதவை அடிக்கிறாங்க, திறக்கவே இல்லை. அப்புறம் என்னை பார்த்துட்டு தம்பி ஒரே தம்பி அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி நான் என்ன பண்றேன், ஜெமினி கணேசன் மாதிரி போறேன், எகிரி ஜெமினி கணேசன் எம்ஜிஆர் மாதிரி என்ன பண்றேன், போறேன் குடு சாட்ஸோட ஓடுறேன். ஓடி பார்த்தா தட்டுறாங்க. என்ன பொண்ணு வெட்டி ஒரே உத விட்ட கதவு 2வது போகுது. தந்தா அப்படியே மாட்டின்னு தொங்குது.
அப்படியே என்ன பண்ண, என் 2 கையால் அந்த கையை பிடிச்சி அப்படியே தூக்கி நிறுத்திட்டேன். கிட்டத்தட்ட என்ன வயசு, உங்க வயசு பசங்க தான் இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 22, 23, 24 வயசு பொண்ணு. 2 கையை சேர்த்து பிடிச்சி அப்படி தூக்கிட்டேன். அவங்க அம்மா விட்டேன், முடிச்சு அவுத்தாங்க. அப்படி ஒரு ஆட்டோ வந்து தூக்கி எடுத்துன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். இன்னைக்கும் உயிரோடு இருக்குது. அந்த பொண்ணு என்னை வழியில் பார்த்தா சோத்திரம் பண்ணு. இன்னைக்கு அந்த பொண்ணு என்னை பார்த்தா வழியில் சோத்திரம் பண்ணிட்டு போகும். அது ஹிந்து பொண்ணு தான், ஆனால் அது உள்ளத்துல நன்றி வைக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, தேவையில்லாத விஷயத்துல மாட்டிட்டு உதறி தள்ள விடாம நீங்க கஷ்டப்படாதீங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்துல வைங்க. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு 3